ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது பித்ரு டு மை சிஸ்டர் எக்ஸ் எபிசோட் 3 பத்தி தான் பார்க்க போறோம். எபிசோட் 2 இல்ல அதுக்கு முன்னாடி எபிசோட் பார்க்கலனா ப்ளேஸ் லிங்க் தர மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஓப்பனிங்ல மியாவுமே இல்சானாங்கிற ரெண்டு மேட மாரிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டா. மியாவும் மாஸ்டரோட வேலைகளை அட்டென்ட் பண்றதுக்கு நான் அப்பப்ப போவேன். அப்போ இவங்க ரெண்டு பேரும் உங்களை பார்த்துப்பாங்க. ஆனா மாரியும் மனசுக்குள்ள என்ன மாதிரி ஒருத்துக்கு அட்டெண்டன்ஸா, அதுவும் ரெண்டு பேரா? மாரியும் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க ரெண்டு பேருமே ராயல் கேபிட்டல்ல சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எல்சோ ஆமா நாங்க ரெண்டு பேருமே நைட்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. தேர்ட் பிரின்ஸ் இங்க வரணும்னு சொல்லிட்டு எங்களை ரெக்கமெண்ட் பண்ணாரு, அதனால தான் இங்க வந்திருக்கோம். ஆல்ரெடி ராயல் பேலஸ்ல நாங்க மெய்டா இருந்தவங்க. மாரியோ என்னது ராயல் பேலஸா, ரொம்ப சூப்பர். எல்சோ ஆமா லேடி மாரி, ராயல் கேபிட்டல் ராயல் பேலஸ்ல உங்களுக்கு ஒரு கனவு மாதிரி, இனிமே ஒரு கதை மாதிரி தான். இல்ல எது கேட்ட மாதிரியும் எந்த காரணம் தெரியல, ஆனா இவங்க ரெண்டு பேரும் என்னோட அப்பா அம்மா மாதிரி இருக்காங்க. இதை பார்த்து மீயுமே லேடி மாதிரி பிரேக்ஃபாஸ்டுக்கு போவோமா அப்படின்னு சொல்ல அவளும் ஓகேன்றா. இப்ப அவளுக்கு ஒரு பெரிய விருந்தை வைக்க அவளுக்கும் எது சாப்பிடுறதுன்னே தெரியல. என்ன ஓடுறது உருள்றது எல்லாமே இங்க இருக்கு, என்னால எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. இப்ப மிச்சத்தை என்ன பண்றது அப்படின்னு கேட்க, மீயாவோ அப்படியே வச்சிருங்க அப்படின்னு சொல்ல, மாரியும் அட அப்படிலாம் பண்ணக்கூடாது, எல்லாமே வேஸ்டா போயிடும்ல. ஆமா லார்ட் கீரோஸ் எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவளுமே மாஸ்டர் ஒரு பிசினஸ் வேலையா வெளியே போயிருக்காரு. மாரியும் அப்படின்னா இதுல இருக்க பாதி நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மீயாவோ சர்வன்ஸ்லாம் இதை சாப்பிடக்கூடாது. அவளும் அப்போ என்னால எப்படி எல்லாத்தையும் சாப்பிட முடியும்? அவளுமே இப்ப எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்க எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு, ஆனா அப்படி டேஸ்ட் பண்ணதுலயே அவளோட வயிறு ரொம்ப போயிடுச்சு. மீயாவும் லேடி மாதிரி உங்களால முடியலன்னா அப்படியே வச்சிருங்க அப்படின்னு சொல்ல, மாரியும் இல்ல இல்ல என் வயிற்றுல இன்னும் ஏடா இருக்குன்னு சொல்லிட்டு வாயில வைக்க அவளுக்கு வாந்தி தான் வருது. இப்போ மிச்சத்தை அவங்களும் எடுத்துட்டு போவ. மாரியும் இதை செஞ்ச ஷெஃப், இதோட இன்கிரியன்ட் எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. மீயாவோ நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கு அப்புறம் சொல்லுங்க, உங்களுக்கு இந்த பேலஸை சுத்தி காட்டுறேன், உங்களுக்கான ட்ரெஸ் எல்லாமே இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு காட்ட, இதை பார்த்து அவளுமே வாயை பொழுது போறா. தவிர்த்து இன்னுமே நிறைய உள்ள இருக்கு, மொத்தமா 100 அளவுக்கு கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்ல, எனது 100 ட்ரெஸ்ஸா, உங்களுக்கு பிடிச்சதை சூஸ் பண்ணுங்க, என்னாச்சு எதுவுமே பிடிக்கல அப்படின்னு கேட்க, மாரியும் இல்ல இங்க இருக்கிறது எல்லாமே பிடிச்சிருக்கு, எதை சூஸ் பண்றதுன்னே தெரியல. அப்படின்னா நீங்க இதே போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் அவளை சூஸ் பண்ணி கொடுக்குறா. இந்த ஹவுஸ் கிரானடோ இந்த கோட்டையை பார்டரை பாதுகாக்கிறதுக்காக இதை கட்டினாங்க. மாரியும் எனக்கு தெரிஞ்சு ஹவுஸ் கிரானடோ ராயல் ஃபேமிலி கூட ரொம்ப க்ளோஸ்ல. மேவும் ஆமா போர் டைம்ல அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, அதனால தான் இப்போ டியூக் பொசிஷன்ல இருக்காங்க. இந்த கேசல் ஏதாச்சும் ஸ்பெஷல் ஈவெண்ட்டுக்கு யூஸ் பண்றது. இப்போ நீங்க சாதாரணமா யூஸ் பண்ற இடத்த நான் காட்டுறேன். இந்த மேனர் ஹவுஸ் வந்து டச்சஸ் லிலுவால கட்டப்பட்டது. இந்த இடத்துல எல்லாமே இருக்கு, கிச்சன்ல இருந்து தங்குற இடம் வரைக்கும் எல்லாமே இருக்கு. இப்போ முன்னாடி அவங்க அப்பாவை தடுத்த அந்த சோல்ஜரி மேல நின்றுட்டு இருக்க மாரியும், அட தாமஸ் தானே நீங்க, எங்க அப்பா உங்ககிட்ட ரூடா நடந்துட்டாரு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, அவரும் ஆமா என் பேர் எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க? மாரியும் தூரத்துல உங்க பேர் யாரோ கூப்பிட்டாங்க, அப்படிதான் எனக்கு தெரியும். இப்போ அபிஷியலா நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன்னு, என்னோட பேரு மாரி ஷடரான், அவரும் என்னோட பேரு டிபோவோஸ் தாமஸ். மாரியும் எனது டிபோமோவா, அந்த லாவா ஐலாண்ட்ல காப்பாத்தின அந்த ஹீரோட பேரு ஞாபகமா உங்க பேர் வச்சிருக்காங்க போலயே. அவரும் அட அந்த கதைல உங்களுக்கு தெரியுமா? ஆமா நான் லாவா ஐலாண்ட் சேர்ந்தவன் தான், நீங்க ரொம்ப சூப்பர், இந்த கதைலாம் தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கு. மீயாவும் அவனை போட்டு லேடி மாரி மாஸ்டரோட ஃபியான்சி, அந்த அளவுக்குலாம் கிட்ட போக கூடாது. மாரியும் ஆமா கேட்க மாறேன்ட்டேன், லார்ட் கீரோஸ் ஒழுங்கு ஃபுல்லா டிராவல் பண்ணுவாரா, நிறைய ட்ரேட் பண்ணுவாரா அப்படின்னு கேட்க, மீயாவுமே அப்படிலாம் இல்ல, ஒரு சில இடத்துக்கு மட்டும் தான் பண்ணுவாரு, முக்கியமா ரிபப்ளிக் ஆஃப் இப்சாண்டரோட பண்ணிட்டு இருப்பாரு. மாரியும் நான் ஏன் கேக்குறேன்னா இந்த இடத்துல மத்த கல்ச்சரோட ஐட்டம்லாம் இருந்துச்சு, அதான் கேட்டேன். மீயாவும் அதனால இங்க இருக்க சர்வன்ஸோட பொருள்லாம் அதெல்லாம் நம்மளோட ஹெட் செஃப், கார்டனர் அப்படின்னு நிறைய பேர் வேற வேற நாட்டை சேர்ந்தவங்க. இந்த கிங்டம்ல ஒரே ஊரை சேர்ந்தவங்க, ஒரே நாட்டை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. ஆனா மாஸ்டர் ஒருத்தருக்கு திறமை இருந்த போது எடுத்துப்பாரு, அவங்க யாரு எங்க இருந்து வந்தவங்களா கண்டுக்க மாட்டாரு. அதனாலதான் இங்க இருக்க எல்லாருமே மாஸ்டருக்கு அந்த அளவுக்கு விசுவாசமா இருக்காங்க. மாரியும் ஆமா மீயும் அப்போ நீ வந்து ராயல் கேபிட்டல் சேர்ந்தவள அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மீயாவும் இல்ல இன்னும் ஒரு அனாதை, ரோடு சைட்ல ஒரு ஹோட்டல்ல நான் கலந்தேன்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆனா கவலைப்படாதீங்க, சின்ன வயசுல நான் சந்தோஷமா தான் வாழ்ந்தேன். மாஸ்டர் சின்ன வயசுல இருக்கும்போது அவர் கூடவே இருந்தது நான் தான். எங்களுக்கு எல்லாருமே கஷ்டப்பட்ட ஃபேமிலில இருந்து வந்தவங்க தான், ஆனா இல்சாவும் ஆனவங்க மட்டும்தான் நோபல் ஃபேமிலில இருந்து வந்தவங்க, அவங்க தான் உங்களுக்கு ஏத்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, மாரியோ அதுக்கு பதிலு இங்க இருக்கிறவனோட கதையும் அவங்களோட கண்ட்ரியோட கதையும் நான் கேட்க ஆசைப்படுறேன், மத்த கல்ச்சரோட கதைகள், மத்த கல்ச்சரோட ஆர்ட், அப்புறம் பழைய ஹீரோஸோட கதை. அவ்வளவு மீயோ கிட்ட எனக்கு இந்த அளவுக்கு பார்த்து பண்றதுக்கு ரொம்ப நன்றி, முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் கத்துக்கிறேன். இப்போ ஆனாபு ஹில்சாவோ மாறி கிட்டியே கொடுக்க, மாரியும் ஆமா இதுக்கு பால் எங்க எப்பவுமே என்னோட பிளாக் டீல நான் பாலை கலந்துதான் குடிப்பேன் அப்படின்னு சொல்ல, ஹில்சாவோ என்னது டீல பாலை கலந்து குடிப்பீங்களா, இதெல்லாம் ஊர்ல தற்கொலையா இருக்கிறவங்க மட்டும் தான் அப்படி குடிப்பாங்க, இப்பதான் இந்த மாதிரி குடிக்கலங்கிறது நான் கேள்விப்படுறேன் அப்படின்னு மாரிய கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. மாரியும் மனசுக்குள்ள இந்த மாதிரி குடிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லையே, ஒருவேளை அவளுக்கு பால் நான் பிடிக்காது போல, அதனால தான் அப்படி பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். அவளும் என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு இதுக்கப்புறம் பால் வேணாம், நான் இப்படியே குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவளும் எனக்கு ரொம்ப வித்தியாசமா போச்சுல, லார்ட் கீரோஸ் தூங்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க.
இந்த சைடு கீரஸை பார்த்தா மாறி அந்த இடத்துல சந்தோஷமா இருக்கான்னு நம்புறேன் அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிறவரும் நாளைக்கு நிறைய மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்ல அவரும் நான் எப்பதான் வீட்டுக்கு போவேன் இருக்கேன் அப்படின்றாரு. அப்படி கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. மாரியும் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்டும் நிறைய இருக்கு, எனக்கு பிடிச்ச மாதிரி நானும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு பாக்குறேன். ஆமா மையோ இந்த வெஜிடபிள்லாம் எங்க இருந்து வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மியவோ நமக்குன்னு சொந்தமா இருக்க கார்டன்ல இருந்து இதெல்லாம் விளையும், அதுல இருந்து தான் இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்ல மியவோ இதை கேட்டு என்னது இந்த இடத்துல ஒரு வெஜிடபிள் கார்டன் இருக்கா, இந்த வெஜிடபிள் கார்டனை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல மியாவோ என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர் திரும்பி வராரு, அதுக்கு நான் தயாராகணும், உங்களை எல்சாவோ ஆனாவோ கூட்டிட்டு போவாங்க, நான் இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க ரெண்டு பேருக்கிட்ட க்ளோஸ் ஆவன் நம்புறேன் அப்படின்றா. மாரியோ அந்த கார்டன் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. இந்த மாதிரி ஒரு கார்டன் இருக்கு எனக்கு தெரியாம போயிடுச்சு, அந்த கார்டனை பாத்துக்கிற ஏன் அங்க வர. மாரியோ ஆமா நீங்க இடத்துல வச்சிருக்கீங்களே இது தக்காளி செடிங்க தானே, இப்போ இது எல்லாத்தையுமே விதைக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இது வாட்டி நல்லாவே விளைச்சல் இருந்துச்சு, அதனால அது உன்ன விதைகளை வச்சுக்கிட்டு நான் வளர்க்கலான்னு ஐடியால இருக்கு அப்படின்னு சொல்லி மாரியோ ஆமால வருஷத்துல அந்த மாதிரி டைமிங் தானே இது. ஏனோ என்னது இந்த டைமிங்கா, அப்படின்னா நீங்களுமே இந்த மாதிரி விளைச்சிருக்கீங்களா? ஆமா இந்த மாதிரி வாங்குறதுக்கு வீட்டுல விளைக்கிறது எவ்வளவு கம்மி இல்ல, எங்களை மாதிரி ஒரு ஏழையான நோபல் ஃபேமிலிக்கு அதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி, ஆனா இந்த மாதிரி தக்காளி விதைங்களை வளர்க்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆமா இது எப்படி விதைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஜியோனோ உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு அவரு இறங்கி போவ அவளுமே அட நானுமே வரேன்னு சொல்லிட்டு கீழே இறங்க பக்கத்துல இருக்க எல்ஜானாவும் அட வெறுங்காலோட அந்த மண்ணில் நடக்க போறாளா, ஒருவேளை அவளுக்கு தெரியாது போல கார்டன்ல சும்மா பாக்குறதுக்கு மட்டும் தான் நடக்கிறது கிடையாதுன்னு. அந்த இடத்துல மண்ணும் புழுவும் இருக்கு. அப்புறம் அந்த கார்டன் வேற பக்கத்துல ஆனாவும் அந்த மண்ணு புழு பிடிச்சிருக்கா இல்ல அந்த கார்டனர் பிடிச்சிருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு கேலி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏன் பேசிட்டு இருக்காங்க, என்ன கேலி பண்றாங்க, சரி எதுக்காக ஜோவான பேசிட்டு இருக்காங்க. அவளும் ஜான் கிட்ட அந்த மாதிரிலாம் அப்படி இல்லைன்னு சொல்ல போறப்ப ஆட இந்த ஷூ கவுண்ட் எனக்காக கிஃப்ட் பண்ணிருந்தாச்சு, இதை அழுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ அந்த கார்டன்ல இறங்காமலே போயிட்டா. அன்னைக்கு நைட்டு அவளுக்கு தூக்கமே வரல, தண்ணி குடிக்கலான்னு வெளியே வர அட யாரும் முழிச்சிட்டு இருக்காங்க சொல்லிட்டு அவளும் உள்ள போறா. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோஸ் இருக்கான். அவரும் என்னாச்சு தூக்கம் வரலையா, நான் லேட்டா வந்துட்டேன் அதனால டின்னர் சாப்பிடல, அதனால தான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன், உன்னை பார்க்காம 4 நாள் ஆச்சா, ஆனா இன்னைக்கு இன்னும் அழகாயிட்டேன். மாரியா இப்ப கீரஸை பார்க்க அவளுமே வைக்கப்படுறா. இப்போ அந்த இடத்துக்கு அங்க இருக்க ஹெச்எஃப்பும் வர கீரஸும் அட டோப்போ நீமே முழிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அவருமே வெல்கமும் மாஸ்டர் அப்படின்னு மாரியை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்க. மாரியும் ஓ அப்ப நீங்க தான் ஹெச்எஃபா, அந்த ஹெச்எஃப் ஆன டோப்போவுமே நீங்க ஏதாச்சும் லைட்டா வேணும்னு கேட்டீங்களா, அதனாலதான் இந்த சூப்பை உங்களுக்கு செஞ்சிருக்கேன். மாரியும் இது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல அவருமே மாரிக்குமே கூட அப்படின்னு சொல்ல டோப்போவும் முறைச்சிக்கிட்டே அதை கொடுத்துட்டு லேடி மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன், ஆனா மாரியுமே அதை சாப்பிட்டு பார்த்துட்டு இது ரொம்ப சூப்பரா இருக்கு, இது சிம்பிளா இருந்தாலுமே இந்த பிளேவர்ல ரொம்ப நல்லா இருக்கு, இது மட்டும் இல்ல இங்க இருக்க எல்லா சாப்பாடுமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல இந்த சைடு பார்த்தா டாப்போ அழுதுகிட்டு இருக்கான். உங்களுக்கு என்னோட சமையல் பிடிக்கல, அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாள் செய்யற சாப்பாடுமே நீங்க மிச்சம் வச்சிருக்கீங்க, இதுல போய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல மாரியும் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அப்படிலாம் இல்ல எல்லாமே சூப்பரா இருக்கு, ஆனா எனக்கு வயிறு பத்தல அதனால தான் நான் மிச்சம் வச்சிடுறேன். கீரஸும் மியோ மாரிக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு நீ கேட்கலையா அப்படின்னு கேட்க மியவும் லேடி மாரிக்கு சாப்பாடு இருந்தாலும் சரி ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி எதை சூஸ் பண்றேன்னே தெரியல, அதனால தான் நான் எல்லாத்தையுமே கொடுத்துட்றேன். டோப்போவை எதுக்கிட்டு அப்படின்னா நான் சாப்பிட்ற சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். மாரியோ மியோ எனக்கு ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி எழுதிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மியாவும் நான் டீ ரெடி பண்ண போருமான்னு சொல்லிட்டு அவளும் எஸ்ஆயிரா. கீரஸோ என்ன மன்னிச்சிரு மாதிரி டோப்போ எப்பயுமே அப்படித்தான் எதுக்கு எடுத்தாலும் எழுதிருவான். டோப்பாவோ நீங்க இப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க தெரியாம நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா கவலைப்படாதீங்க இனிமேல்ட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் நான் விதவிதமா செஞ்சு போடுறேன், இந்தாங்க உங்களுக்கான ஒரு டெசர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள் பைய வைக்க மாரியும் இது செய்யறதுக்கு எத்தனை ஆப்பிள் செலவாயிருக்கும் தெரியல. கீரஸும் இவனுக்கு எவ்வளவு சாப்பாடுங்கிற அளவு தெரியல, சரி நீமே கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டாப்போ அப்படின்னு சொல்ல அவனுமே கூட சேர்ந்து சாப்பிட்டு சந்தோஷமா அங்கிருந்து கிளம்புறான். கீரஸும் உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காம சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டால என்ன மன்னிச்சிட மாதிரி, ஆமா இந்த சாப்பாடு ட்ரெஸ் தவிர வேற ஏதாச்சும் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாரியும் அப்படிலாம் இல்ல இந்த மாதிரி சூப்பரான விஷயம் எல்லாம் என்கிட்ட வேஸ்ட் பண்றீங்கன்னு சொல்ல கீரஸும் சரி ஹில்ஸாவும் ஆனா பாத்தீங்கன்னு நினைக்கிறேன். மாரியும் அவங்க என்ன நல்லா தான் பாத்துக்கிறாங்க. கீரஸும் என்னோட ஃப்ரெண்டு தான் அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணாரு, நீ ஃபியூச்சர் டச்சஸா மாறப்பற உனக்கு ஏத்த மாதிரி அட்டனன்ட் அவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாரியும் சோகமாயிட்டு ரொம்ப நன்றி அவங்க என்ன நல்லா தான் பாத்துக்கிறாங்க. கீரஸோ அதை நோட்டீஸ் பண்ணிட்டு நீ எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இருக்கல, ஒருத்தவங்க உன்னை தப்பா ட்ரீட் பண்ணா நீ ஒன்னும் அதை பொறுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது, உனக்கு அவங்க பண்றது பிடிக்கல உனக்கு சந்தோஷம் தரலனா நீ ஓப்பனா பேசலாம். மாரியும் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு இல்ல எனக்கு எது பிடிக்கும்னே தெரியல, எந்த வேலை சொன்னாங்களோ அதை எதுவுமே பேசாம நான் செஞ்சேன், எனக்கு என்ன கொடுத்தாலோ அதை நான் ஏத்துக்கிட்டேன், அதுவே எனக்கு போதுமா இருந்துச்சு, ஆனா என்னோட உண்மையான ஃபீலிங்ஸை நான் ஏத்துக்கவே இல்லை, என்னங்கிறது நான் கண்டுபிடிக்கல, என்ன மனுஷங்கள் நாட்கிறோம் நீங்க எனக்கு இந்த அளவுக்கு அன்பு செலுத்திருக்கீங்க, நான் எதையுமே அவமதிக்கணும்னு ஆசைப்படல. மாறி உனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தாலுமே நீ என்கிட்ட சொல்லலாம், உனக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்குறேன். இப்போ அந்த இடத்துக்கு மியாவுமே வரா. கீரஸும் அட சூப்பரான நைட் எடுத்து வந்திருக்கே அப்படின்னு சொல்ல மியாவும் அந்த டிஷ் மட்டும் எடுத்துட்டு போயிட்டு நீங்க உங்க ஈவினிங் என்ஜாய் பண்ணுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல மாரியும் எனது அவ்வளவு பெருசு அவளுக்கு நைட் ஸ்நாக்கா மாறி இது என்னங்கிறது உனக்கு தெரியுமா, இது சைல்ட் லிங்க் இப்சான்றால இப்படிதான் டீயை செய்வாங்க, முதல்ல அடியில நெருப்பை வச்சுக்கிட்டு மேல ஒரு பானையை வைக்கணும், அதுல தண்ணியை ஊத்திட்டு நல்லா கொதிக்க விடணும், அதுக்கப்புறம் அதுல வர
சீமை டீ தூளுல போயிட்டு அதோட ஃபிளேவரை வெளியே வர வைக்கும். நல்லா அந்த தண்ணி குடிச்ச அப்புறம் அந்த தண்ணியை டீல ஊத்திக்கிட்டு நம்ம அந்த டீயை குடிப்போம். ஹிப்சன்றால குடும்பமா உட்காந்துக்கிட்டு இந்த பாட்டை பார்த்துக்கிட்டு கதையை பேசிக்கிட்டு நல்லா குடிப்பாங்க. அதனால மாதிரி நீ உன்னை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல, உன்னை பத்தி நீ சொல்லு. மாரியும் கண்டிப்பா என்னை பத்தி நான் சொல்லணுமா, ஆனா என்னத்தன்னு நான் அவர்கிட்ட சொல்றது, என்னோட வாழ்க்கையில நான் எதுவுமே அனுபவிச்சது கிடையாது, என்னத்த நான் சொல்லுவேன். இப்ப அவளுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. அதுல அனசீஷா கூட உனக்கு என்ன விளையாடணும்னு சொல்லிட்டு கேட்க மாரியுமே எனக்கு வேர்ட் சேஞ்ச் விளையாடணும்னு சொல்ல இப்ப அவளுமே கீரோஸ் கிட்ட அதை சொல்றா. கீரஸும் என்னது வேர்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாரியும் இந்த மாதிரி ஒரு பெரிய நோவலுக்கு அந்த விளையாட்டு எப்படி தெரியும். ஆனா கீரஸும் வேர்ட் சேஞ்ச் விளையாடலாம், ஆனா சின்ன பசங்க விளையாடுற கேம், அதனால நம்ம நாலேஜ் வச்சு யூஸ் பண்ணிப்போமே. மாரியும் அப்படின்னு கீரஸ் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வேர்ட் சேஞ்ச்ல சொல்லுங்களேன். கீரஸும் அப்படின்னா சரி நான் ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் மாரி அப்படின்னு சொல்ல இதுகிட்ட அவளுமே வைக்கப்படுறா. மாரியோ ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல ஏழே போயிடலாமே, ஆப்பிள் பை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்ல அப்படின்னா அது ஈழ முடியுது. ஈழ நான் என்னத்த சொல்றது, எனக்கு எக்ஸைட்டிங்கான ஹிப்ஸ்ன்ற கதைகள் பிடிக்கும். கீரஸும் அன்னைக்கு நைட் முதல் முறை பார்த்தப்பையும் அதை தான் சொன்னல, நீ அப்புறமா இந்த கேசல்ல இருக்க லைப்ரரியை போய் பாரு, உனக்கு பிடிச்ச நிறைய கதைகள் அந்த இடத்துல இருக்கு. இப்ப அவங்களுமே அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அந்த வேர்ட் செயின்ல சொல்லி விளையாடிட்டு இருக்காங்க. மாரியும் லார்ட் கிரியஸ் நீங்க ஸ்வீட் மட்டுமே பேர் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அவரும் நீ மட்டும் என்ன வெறும் அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட விஷயமே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல மாரியும் ஏன்னா வெஜிடபிளா சீக்கிரமா விளைஞ்சிரும், அது நிறைய காசு வரும்ல, அதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச டிஷ் நீங்க செய்யலாம். இப்ப அவர் சொன்ன வார்த்தையில கீழே முடிய மாரியும் கீழே பிடிச்ச எனக்கு வார்த்தை கீரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு வாய் முடிக்க அவரோ ஓ எஸ்ல முடிஞ்ச வார்த்தை மாதிரி எனக்கு கேட்டுச்சு. அவள உடனே கிஸ் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல அவரும் ஓ உனக்கு அப்ப கிஸ்னா பிடிக்குமா. இப்ப திருப்பி விளையாடி போயிட்டு இருக்க எம்மள முடிய அவரும் மாறின்னு சொல்ல இப்போ அந்த இடத்துக்குமே வந்துட்டு ஓ இன்னும் விளையாடிட்டு இருக்கீங்களா, நீங்க விளையாடிட்டு இருக்க டைம்ல அந்த டீ காஞ்சி போயிடுச்சு. அவளும் அதை குடிச்சு பார்த்துட்டு இது நல்லாவே இல்ல, திருப்பி காய வச்சாதான் நல்லா இருக்கும். மீயாவும் இந்த ரெண்டு குழந்தைங்க விளையாடுறதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அழைச்சிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.